வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் கொஜ்ஜு, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வந்து போட்டு தேங்காய் போட்ட கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் நம்ம சேர்த்துடலாம். இந்த பக்கம் பாசிப்பருப்பு வெந்திருக்கு. கேரட் பீன்ஸை சேர்த்துடலாம். மூடி வச்சுருவோம், வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பாவக்காய் கொஜ்ஜுக்கு வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்துடலாம். அது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயில் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் புளி தண்ணி விட்டு பெசரி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக புளி தண்ணி பெசரி வச்சுருவோம். இது இந்த பக்கம் ஊறின்னு இருக்கட்டும். பெருங்காயம், வரமிளகா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், எள்ளு 1 டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை. எல்லாம் நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். கற்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். கொஜ்ஜுக்கு வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வறுத்த சாமான் வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுத்து. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதையும் சேர்த்துடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். பாவக்காய் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துறேன். அதில் நல்லா கொதிக்கட்டும். கூட்டுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சிக்கலாம். தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் பீன்ஸ், கேரட்டும் நல்லா வெந்துடுது. ஸோ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். கூட்டு நல்லா கொதிச்செடுத்து கூட்டுக்கு வந்து தாளிச்சிடுவோம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து பாவக்காய் போட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடி பண்ணதை சேர்த்துடலாம். வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். இதில் உப்பு, வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்துருவோம். இப்போது வெல்லம் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாவக்காய் கொஜ்ஜு வந்து ரெடி ஆகிடுது, நல்லா கொதிச்செடுத்து. ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, பாவக்காய் கொஜ்ஜு, அப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸ் போட்ட கூட்டு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஜ்ஜு வந்து நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது டீயோடையோ காஃபியோடையோ சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிற தோசை மாவில் வந்து இட்லி மாவோ தோசை மாவோ எது மிச்சம் இருந்தாலும் சரி, அதுதான் இப்போ எடுத்து நான் பண்ண போகிறேன். நான் தோசை மாவு மிச்சம் இருந்தது, அதில் தான் பண்ண போகிறேன். என்னென்ன போடுறேங்கிறத சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க, பஜ்ஜி மிளகா வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பஜ்ஜி மிளகா ரொம்ப பிடிக்கும் இருக்குது. அதனால் கிடைக்கும் போது அதை நான் வந்து எல்லா கூடிய முட்டை எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் நான் பஜ்ஜி மிளகா சேர்க்க போகிறேன். ஒரு 3 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, துருவின கேரட்டு, ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம். இது கூட வந்து
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுக்கோம் இல்லையா, ஸோ அது தகுந்த மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம். நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இஞ்சி போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்றேன். பெருங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அவர் தான் டீ போட போகிறாரு. அதுக்கு வந்து இஞ்சியும் மிளகும் எடுத்து வச்சுருக்காரு, தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் போட போகிறோம். இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டம்ளரில் தட்டுறோம். அதே மாதிரி கடாய் டீயா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கடாயில் டீ போட்டு பாருங்கள், வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் கடாயில் தான் டீ போட போகிறோம். சுட சுட டீ இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே சுட சுட போண்டாவும் ரெடி ஆகிட்டு. அது தோசை மாவு போண்டா இன்ஸ்டண்ட்டு. மழைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா தோசை மாவில் ஒரு புளிப்பு இருக்குமா. ஸோ அந்த உப்பு புளிப்பு காரத்தோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே எல்லார் வீட்லேயும் இருக்குது, எல்லோரும் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி தோசை மாவில் போண்டா. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும். இது வந்து மில் ஹவுஸில் வாங்கின கரம் மசாலா. ஸோ அந்த கரம் மசாலா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் எல்லா மசாலாவும் சேர்க்குற மாதிரி நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் டீக்கெலாம். இப்போது சுட சுட டீயும் போண்டாவும் ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் பாவக்காய் கொஜ்ஜு பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.